வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் தூங்கி எழுந்துறதுக்கு கொஞ்சம் நேரம் இட்டு வித்துடுங்க. அதனால் அவசரமாக ஓடி பல் விளக்கிட்டு அப்படி கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டு செடிக்கு கொஞ்சம் தண்ணி பாய்க்கலான்ட்டு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி பாய்க்கலான்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு பூவெல்லாம் எப்படி இருக்குது. நேற்று போய் செடி வாங்கி வச்சுருந்தேன். செடியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு நாய் ஒரே சேட்டை அவளை சமாளித்து எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சங்குப்பூ செடி வச்சுருந்துருந்துங்க. அது நல்லா பூத்துருந்துச்சு, நிறைய பூத்துருந்து. அதை அப்படியே பார்த்துட்டு வந்தால் நேற்று வாங்கி வச்ச பன்னீர் ரோஸ் அழகாக பூத்துட்டு அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் நிற்கிது. அதில் நல்ல ஒரு பழம் நல்லா மஞ்சள் அழகாக படுத்துருந்து விட்டுடுங்க. அதையும் பறித்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் நாய் மறுபடியும் சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவளை எடுத்து இது பண்ணிட்டு விட்றதுக்குள்ளே மறுபடியும் நேரம் ஆகிட்டு சரின்ட்டு நம்ம இட்லி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சரி இட்லிக்கு தேங்காய் சட்னி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தேங்காய், மிளகாய், பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தாளித்து விட்டு தேங்காய் சட்னி வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சரி வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தக்காளி சட்னியும் அவசரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி வேக வச்சு எடுத்துட்டு அந்த இட்லி இன்றைக்கி எனக்கு என்னென்னு தெரில, இன்றைக்கி இட்லி ரொம்ப நல்லா குண்டுன்ட்டு நல்லா வந்துருந்துடுங்க. அப்படி இட்லி எடுத்து வச்சுட்டு அப்படியே என் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு தக்காளி சட்னி அப்புறம் இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு அவளுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் அவள் சாப்பிட்டா பார்த்துடுங்க. சூப்பராக இருக்குதுமா அப்படின்ட்டு சொன்னான். தக்காளி சட்னிலாம் சூப்பராக இருக்குதுமா அன்னைக்கு அப்படின்ட்டு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அடுத்து இருக்கும்போது எங்கள் அண்ணன் அப்படி எனக்கு தோட்டத்துலேருந்து கொல்லாம்பழம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்துடுங்க. கொல்லாம்பழம் ஒன்றோடனே நம்மளுக்கு வெயிலுக்கு இன்னும் நல்லா இருக்குமா, அதனால் கடன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்தாச்சு. குண்டாவில் தட்டி அப்படி கழுவி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படி குண்டாவில் தட்டிட்டு அப்படியே உட்காந்தாச்சு கொல்லாம்பழம் முன்னாடியே. இது எங்கள் ஊரில் கொல்லாம்பழம், உங்கள் ஊர்லலாம் இது என்ன பழம்னு சொல்லுவாங்கன்ட்டு நீங்களே சொல்லிடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு கொல்லாம்பழத்தை எடுத்து பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படி நல்லா பழமாக அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு அணில் கடித்த பழம் இருந்தது பார்த்துடுங்க. அதையும் எடுத்து எல்லாம் இது பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு பழம் கீழே விழுந்துட்டு அதை எடுத்து ஓரங்கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பழம் இருந்துச்சு, அதில் நல்லா அணில் கடித்து வச்சுருந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தருங்க இந்த பழம். அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக நம்மளுக்கு பெரிய பழத்தை சாப்பிட முடியாது, அதனால் ஒரு குட்டியாக ஒரு பழத்தை எடுத்து அப்படியே ஒரு கடி கடிச்சு விற்றுடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு விற்றுடுங்க. அப்புறம் அப்படியே கடிச்சு ஒரே வாயில் வச்சு சாப்பிட்டாச்சு விற்றுடுங்க. சாப்பிட்டா சூப்பராக இருந்தது, நல்லா இனிப்பாக இருந்துச்சு, லைட்டாக துவப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு கீரை பருப்பு போட்டு கீரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த கீரை பேர் தண்டங்கீரை விற்றுடுங்க. எங்கள் வீட்டில் செடியெலாம் நிற்கிது, அதில் தான் நின்றுச்சு. ஒரு 4-5 செடி நின்றுச்சு. அதுலேருந்து பறிச்சுட்டு அதை ஒவ்வொரு இலையாக கிண்டிகிட்டு இருந்தேன். தண்டங்கீரையில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது பார்த்துடுங்க. அப்புறம் இந்த ரத்த சோகையாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா ரொம்ப நல்லது. எதுக்குமே வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு கீரையை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிடணும் எப்போவுமே. இந்த கீரை இலை ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அது தன்னால் தான் முளைச்சிருந்தது. அப்போவும் நல்லா பெரிய கீரையாக இருந்துச்சு. ஒரு 2-3 செடி தான், 3 செடியில் இவ்வளோ கீரை இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எடுத்து அதை பின்னிட்டு திருப்பி மறுபடியும் குக்கரில் தண்ணியை ஊற்றி கீரையெல்லாம் அலசி உள்ளே போடுறதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, இந்த கீரை அப்புறம் சிறுபருப்பு கொஞ்சோண்டு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை சமையல் பண்ணுறதுக்கு இது பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போடுறதுக்கு எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சு விட்டுடுங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி மத்தியானம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணணும், நேரம் ஆகிட்டு. இன்றைக்கி ஏற்கனவே எழுந்ததே லேட்டு, காலையில் வேலையெல்லாம் முடிக்கணும்னு முடியல. இதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணுறோம். இந்த கீரை கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க. சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்து. அதனால் இது எப்படின்னாலும் ஏதாவது ஒரு நேரமாவது மத்தியானம் மேக்ஸிமம் எடுத்துக்கிடுங்க. மத்தியானம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. டைம் வேறு 1 மணி ஆகும்போது பார்த்துடுங்க. என் மக வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்கிறா. அதனால் சீக்கிரமாக அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் இதுக்கு கூட்டுக்கு 2 அப்பளம் பொரித்து வச்சுட்டு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், தோல் உடச்சி அவளுக்கு கொடுக்கணும் பார்த்துடுங்க. நேரம் ஆகிட்டு. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் தினமும் ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி மத்தியானம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா என் சேனலில் போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம் மக்களே, நீங்களும் சாப்பிடுங்க.
ஐயோ சொல்ல மறந்துட்டேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.